தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2026 அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்டிஆர்பி 2026ஆம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண அறிவிப்பு இல்லைங்க. அது தமிழ்நாட்டில் கல்வி அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மாற்றத்தின் தொடக்க சின்னம்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு தலைமுறையை உருவாக்குறார். அந்த நல்ல ஆசிரியரை உருவாக்குவதற்கான தரநிலையை உறுதி செய்வதற்காக இந்த டிஇடி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி உலகம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்குது. தொழில்நுட்பம், போட்டித் தேர்வுகள், உலகளாவிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மாணவர்களிடமிருந்து உயர்ந்த திறனை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த திறனை விதைக்கும் விதை தான் ஆசிரியர்கள். ஆனால் ஆசிரியரின் அறிவும் கற்பித்தல் திறனும் ஒரே தரத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. அவர் குழந்தையின் மனநிலையை புரிந்து கொண்டு கற்பிக்கிறாரா, பாடத்தை புத்தகத்தில் உள்ளபடி சொல்லுவது மட்டும் போதுமா என்ற கேள்விகளுக்கு பதில் தேடும் முயற்சியாகவே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பார்க்கப்படுது. ஸோ எனவே தான் இந்த ஆசிரியர் தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு மட்டும் இல்லை, கல்வி தரத்தை ஒரே அளவுக்கு கொண்டு வரும் சீர்திருத்த பாதையின் முக்கிய மைல்கல்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்னதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஎன்டிஇடி, எப்போ எக்ஸாம் வருது, நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னு போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். டிஎன்டிஆர்பி வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு வெறும் தேர்வு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. அது தமிழ்நாட்டில் கல்வித்தரத்தை ஒரே அளவுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றக் கொள்கையினே கூறலாம். ஸோ இந்த தேர்வு பார்த்திங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே ஒரே தரச் சான்றிதழ் மூலம் தங்களோட பாட அறிவும் கற்பித்தல் திறனும் மாணவர்களின் மன வளர்ச்சி பற்றி புரிதலும் நிரூபிக்க வேண்டிய நிலை உருவாயிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கிராமப்புறத்தில் பணியாற்றும் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மேக்ஸ் புத்தகத்தில் உள்ளபடி மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் குழந்தைகள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களை கொண்டு கூட்டல், கழித்தல், கற்றுக் கொடுத்தல் அது குழந்தைகளின் புரிதலை அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அதற்கான மனவள கல்வி அது என்ன சொல்லலாம் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜி. ஸோ அறிவு அவசியம். இந்த தேர்வு பார்த்திங்கன்னா அதையே சோதிக்கிறதுனே சொல்லலாம். ஸோ ஒரு வழக்குக்கான ஆய்வை கேஸ் ஸ்டடி எப்படி சொல்லுது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் 6 to 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கணிதத்தில் தொடர்ந்து குறைந்த மதிப்பெண் பெற்றனர் என கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் டிஇடி தயாரிப்பில் ஈடுபட்டு பாடக்குறிப்புகளை புதுப்பித்து செயல்முறை கற்பித்தல் முறைகளை அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் பயன்படுத்தி தொடங்கினாங்க. ஸோ அதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 45% 82% உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆசிரியரின் திறன் மேம்பாட்டு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துடன் நேரடியாக இணைந்திருப்பதை நிரூபிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ எனவே தான் டெட் என்பது ஒரு வேலை பாதுகாப்பு தேர்வு மட்டும் இல்லைங்க, அது ஆசிரியர்களை தொடர்ச்சியான கற்றலுக்கு தூண்டும் ஒரு தரநிலை கருவி, கல்வி அமைப்பை பொறுப்புணர்ச்சியுடன் தரநிலையுடன் மாற்றும் ஒரு முக்கிய கட்டமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்காக ஏகப்பட்ட பேர் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி எழுதின எக்ஸாமு அவங்க பாஸ் ஆகியும் கூட அவங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்காம இருக்குது. ஸோ அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த வேக்கன்சி பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனால் செலக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செலக்ட் ஆகிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வேக்கன்சி கிடைக்குமா, அந்த வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால செலக்ட் ஆகிற அத்தனை பேர்த்துக்குமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் கடந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க கூட இன்னும் அந்த போஸ்டிங் கிடைக்காம அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் நிறைய பேர் டெட் எக்ஸாமுக்கு இப்போது இந்த வருஷம் 2026 வரப்போகிற டெட் எக்ஸாமுக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. அவங்க அகாடமி போயும் படிக்கிறாங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷனாகவும் படிக்கிறாங்க, நிறையா டேட்டாஸை டவுன்லோட் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க.
கம்பைன் ஸ்டடி பண்ணுறாங்க, இல்லை இண்டிவிஜுவலாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிஜமாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டெட் அறிவிப்பு 2026 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இறுதியாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தும் 2026 ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒரு தேர்வு முறையின் பெயர் இல்லைங்க. அது தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை மறுவடிவமைக்கும் உறுதியான மாற்ற பயணம்னு சொல்லலாம். ஒரு ஆசிரியர் தேர்ச்சி பெறுவது என்பது அவரின் தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்லை, அது நூற்றுக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சமூக பொறுப்பு நிறைவேற்றமாகும்னே சொல்லலாம். ஸோ தரமான ஆசிரியர் உருவானால் தரமான மாணவர் உருவாகிறாரு, தரமான மாணவர் உருவானால் திறமையான சமூகம் உருவாகுது. ஸோ எனவே தான் டெட் என்பது வேலை பாதுகாப்புக்கான கட்டாய நடைமுறை இல்லை, அது ஆசிரியர்களை தொடர்ச்சியாக கற்றலுக்கு தூண்டும் சவாலாகும். ஸோ கல்வியை உயர்ந்த தரத்திற்கு கொண்டு செல்லும் சாத்தியமாகும். இன்னைக்கு நாம் எடுக்கும் இந்த தரநிலை முடிவு நாளைய தலைமுறையின் அறிவு தரத்தை நிர்ணயிக்கும்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த தேர்வு ஒரு சாதாரண அறிவிப்பாக மட்டும் இல்லைங்க, கல்வி புரட்சியின் தொடக்கமாக நினைவில் நிற்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எனவே தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரதைங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.